ஃப்ரெண்ட்ஸ், நியூ சிலபஸில் செகண்ட் யூனிட் எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் ஜுவாலஜி அப்படின்ற சொல்கிற யூனிட்லேருந்து நம்ம ஒரு டாபிக் மட்டும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் வந்து லாஸ்ட்டாக நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டைரி ஃபார்மிங், எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் டைரி கேட்டில்ஸ், breeds of India, white revolution, disease of cattle, டைரி பை ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஒரு டாப்பிக்கில் வருது. ஸோ டைரி சம்மந்தமான எல்லாதுமே. ஸோ அதில் வந்து நம்ம breeds ஆஃப் டைரி அனிமல்ஸ் அப்படின்றத மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அதில் வந்து இந்தியாவில் என்னென்ன மாதிரியான ப்ரீட்ஸ்லாம் இருக்குது, அது எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ மாதிரி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேட்டல் தனியாக பார்க்கலாம், அந்த டிசீசஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ breeds ஆஃப் டைரி அனிமல்ஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக பண்ணுறோம் என்ன அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. டைரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்ம டைரிங் அப்படின்றது வந்து நம்ம பால் உற்பத்தி பண்ணுறதும் அதோட மார்க்கெட்டிங் பண்ணுறதும் தான் அதோட மெயின் பர்பஸான ஒர்க்கு. ஸோ இது நம்ம எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் கேட்டல்ஸ் அப்படின்றத பற்றியும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் நமக்கு வந்து 26 வெல் டெஃபைன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் கேட்டில்ஸ் அண்ட் 6 breeds ஆஃப் பஃபலோ இன் இந்தியாவில் வந்து 26 வகையான மாட்டினங்களும் 6 வகையான எருமாட்டினங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்மளோட பர்பஸை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியூமனோட பர்பஸை பொறுத்து த கேட்டில்ஸ் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த 3 groups பேஸ்ட் ஆன் த பர்பஸ் தே சர்வே டு மேன். ஸோ நம்ம மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்கிறதுல என்னென்ன வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைரி பிரீட்ஸ் ஆர் மில்சி பிரீட்ஸ், டிராஃப்ட் பர்பஸ் பிரீட்ஸ், டூவல் பர்பஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டைரி பிரீட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு மில்க் ப்ரொடக்ஷனுக்காக நம்ம வளர்க்கக்கூடிய மாட்டினங்கள் தான். ஸோ தே ஆர் ஹை மில்க் ஈல்டர்ஸ். ஸோ அதோட லாக்டேஷன் பீரியடில் ஹை மில்க் கொடுக்குறதுலாம் டைரி பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் கொஸ்டின்ஸாக கேட்குறதுல சிந்தி, கிர், சாஹிவால், ஜெர்சி, ப்ரௌன் ஸ்வீஸ், ஹோல்ஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து நம்ம டைரி பிரீட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்து டிராஃப்ட் பர்பஸ் அப்படின்றது வந்து நம்மளோட கால்நடைகளை வந்து நம்மளோட விவசாயத்திற்கோ இல்லை வண்டி இழுக்கிறதுக்கோ இந்த மாதிரியான இதுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதுதான் பாருங்கள், பிளாக்ஸ் ஆர் குட் ஃபார் டிராஃப்ட் பர்பஸ். ஸோ நம்ம வயல் வேலைகளுக்கும் வண்டி இழுக்கிறதுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகைகளில் இருக்கக்கூடியது வந்து இன்னும் நிறைய இனங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து காங்கேயம் மால்வி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா, காங்கேயம் மாடு நமக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாட்டினம், அதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து டூவல் பர்பஸ். ஸோ மில்க்குக்காகவும் நம்ம இதை பயன்படுத்திக்கும், அதோட புல்ஸ் வந்து நம்ம டிராஃப்ட் பர்பஸ்க்காகவும் பயன்படுத்திக்கிறது. ஸோ ஓங்கோல், ஹரியானா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டினங்கள் வந்து நம்ம ஊரில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம இண்டிஜினஸ் கவ் பிரீட்ஸ் இன் இந்தியா. ஸோ இண்டிஜினஸ் அப்படின்றது நம்ம ஊர்லேயே உருவாகி இருக்கக்கூடிய மாட்டினங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய மாட்டினங்கள் தான். ஸோ அதில் பாருங்கள், கிர், ரெட் சிந்தி, சாஹிவால், ஹெலிக்கர், அமிர்தமஹால், கலிங்கரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கேயம், பர்கூர், உம்பளச்சேரி, புலிக்குளம், அடுத்து அம்பம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய மாட்டினங்கள், தர்பார்கள், ஹரியானா, காங்க்ரேஜ், ஓங்கோல், கிருஷ்ணா வேலி, அண்டோனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாட்டினங்கள்லாம் வந்து நம்ம இந்தியாவில் பல மாநிலங்களில் உருவான மாட்டினங்கள் தான். இதில் ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிர் அப்படின்றது கிர் ஃபாரஸ்ட், குஜராத் அந்த மாதிரியான பகுதியில் இருக்குது. சிந்தி பகுதியில் இருக்கிறது ரெட் சிந்தி அப்படின்றதெல்லாம் பிளேஸ் பேர் தான். காங்கேயம் அப்படின்றது நம்ம ஊரில் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த காங்கேயம், அந்த பக்கம் பர்கூர் அப்படின்றதும் நம்ம கேள்விப்பட்ட பகுதி தான். ஒசூர் அந்த பக்கம் கர்நாடகா அந்த பக்கம் இருக்கக்கூடியது. உம்பளச்சேரி அப்படின்ற பேர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. புலிக்குளம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதாக. ஹரியானா ஸ்டேட் பேர் காங்க்ரேஜ் அப்படின்ற. ஓங்கோல் அப்படின்றது கர்நாடகா பக்கம் இருக்கக்கூடியது. கிருஷ்ணா வேலி அப்படின்றது அது இந்த ஸ்டேட்டு, ஒருவேளை ஆந்திர பிரதேசம் அந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி அது எந்தெந்த ஸ்டேட்டில் அந்த எந்தெந்த பிளேஸில் உருவாச்சோ அந்த பிளேஸே நமக்கு வச்சுட்டாங்க அந்த மாட்டினங்கள் பேர். ஸோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஷின்ஸ் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ அடுத்து நம்ம எப்படி மனிதர்களுக்கும் எப்படி சென்சஸ் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி மாட்டினங்களுக்கும் நிறைய சென்சஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது நம்ம நார்மலாக பார்த்துருந்துருக்கலாம். மாட்டினங்களுக்கெலாம் அதோட காதில் ஒரு தோடு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதில் நம்பர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸை நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, ஃபிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த யார் ஓனரு, அது எவ்வளோ, என்னென்ன இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க, தடுப்பூசி போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலெலாம் அதில் டோட்டலாக நமக்கு காமிச்சிடும். அதான் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸில் வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸில் காமிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அந்த மாட்டினங்கள் இதெல்லாம் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ரீசெண்டாக எடுத்த இந்த 20th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் படி பார்த்திங்க அப்படின்னா கேட்டல், அதாவது நம்மளோட மாட்டினங்கள் 35.94% இருக்கக்கூடிய கால்நடைகள்லேயே இது மட்டும் இருக்குது. அதாவது பசுமாட்டினம். அடுத்து கோட், அது பார்த்திங்க அப்படின்னா 27.80% இருக்காமா. ஸோ அடுத்து 20.45% பஃபலோஸ், எருமாட்டினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன்லேயே. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முன்ன பார்த்துருப்போம், நிறையா காடுகளில் இருக்கும். இப்போ குறைவாக தான் இருக்குது. அடுத்து சீப் பார்த்திங்க அப்படின்னா 13.87% இருக்குது. பீக் 1.69% இருக்குது. ஸோ இந்த பீக்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில், அந்த 7 சிஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா இதெல்லாம் வளர்க்குறாங்க. நம்ம ஊர்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. மித்தூன் அப்படின்றது, ஆக்ஸு, ஹார்ஸு, ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முல்ஸு, டாங்கி அண்ட் கேமல்ஸ் இதெல்லாமே சேர்ந்து 0.23% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டோட்டலாக இதெல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த சென்சஸ் படி. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் 19th லைஃப் ஸ்டாக் சென்சஸையும் இந்த 20th கம்பேர் பண்ணுறப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் கம்பேர் டு ப்ரீவியஸ் சென்சஸ், the percentage share to sheep and goat population has increased. ஸோ இந்த ஷீப் கோட்டோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த கேட்டில்ஸில், அதாவது கால்நடைகள் அண்டு அதாவது பஃபல்லோ கேட்டில் அப்படின்றது நீங்கள் பசுமாடை எடுத்துக்கோங்க. பஃபல்லோ, பிக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மார்ஜினலி டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அதாவது அதெல்லாம் அதோட எண்ணிக்கைகள் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் 19th சென்சஸ்லேயும் அதே மாதிரி இந்த 20th சென்சஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸ் எடுத்ததெல்லாம் அதாவது கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அதெல்லாம் கேள்விகள் கேட்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதான் நியூஸில் பஸ்ஸாக இருக்கிறனால. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஓவராலாக நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா இந்த டைரி ப்ராடக்ட்ஸில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், எந்தெந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்றத ஒரு சில இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா இஸ் த நம்பர் 1 இன் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ பால் உற்பத்தியில் இந்தியா தான் நம்பர் 1 இருக்குது. பஃபலோஸ் அது பார்த்திங்க, அதோட கான்ட்ரிபியூட் பார்த்திங்கன்னா 55% ஆஃப் டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ இதில் 50க்கு மேலே 55% மில்க் உற்பத்தியில் பஃபலோவோட கான்ட்ரிபியூட் மட்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது பாருங்கள். அடுத்து இந்தியா இஸ் த நம்பர் 1 கேட்டில் பாப்புலேஷன். ஸோ கவ் அண்ட் பஃபலோஸ். ஸோ வேர்ல்டில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். இதில் பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 5, நம்பர் 8 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேசஸில் நம்ம இருக்கோம். ஸோ அதில் பசுமாட்டினங்களும் எருமாட்டினங்கள்லேயும் இந்தியா தான் நம்பர் 1 பாப்புலேஷன் வச்சுருக்கிறதுல இந்தியா தான் நம்பர் 1 சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள், இந்தியா இஸ் த நம்பர் 1 பஃபலோ பாப்புலேஷன். ஸோ பஃபலோவில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தான் நம்பர் 1. ஆனால் கவுஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா கவுவில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். 2 பாப்புலேஷனையும் சேர்க்குறப்ப நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்தியா இஸ் நம்பர் 2 கோட் பாப்புலேஷன். இந்தியா இஸ் நம்பர் 3 ஷீப் ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டினங்களில் பார்த்திங்கன்னா நம்பர் 2, நம்பர் 3ல் இருக்கும். ஸோ எக் ப்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3
இல்லை இருக்கும். ஸோ முட்டை உற்பத்தியில் நம்ம வேர்ல்டில் 3rd பிளேஸில் இருக்கோம். ஸோ அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா இஸ் த நம்பர் 5 இன் ப்ராய்லர் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ராய்லரில் நம்ம நம்பர் 5ல் இருக்கோம். அதுவே வந்து டோட்டல் மீட் ப்ரொடக்ஷனில் நம்பர் 8ல் இருக்கும். இதில் வந்து மீட் ப்ரொடக்ஷனில் நம்ம நம்பர் 8. ஆனால் பாருங்கள் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா இஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பீஃப் எக்ஸ்போர்ட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்பர் 1. டோட்டல் மீட் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்து வேர்ல்டில் 8th பிளேஸில் இருக்கும். ஸோ ப்ராய்லர் இது எல்லாமே வந்து நம்மளோட நேரடியாக நம்மளோட தொடர்பு படுத்தியிருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இதிலேருந்து நமக்கு கொஷின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் மாற்றிட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸாக இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரியான இதை கவர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவாக நம்ம ஒவ்வொரு மாட்டினங்கள், அதாவது வந்து மெல்சி பிரீட்ஸில் இருக்கக்கூடிய சிந்தி, கிர்ரு இந்த மாதிரியான மாட்டினங்களை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நியூ சிலபஸ் படி நம்மளோட அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. நான் அதுக்கான இதை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோ புதுசாக வந்துகிட்டே இருக்கும். இது கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியான பிரேக்லாம் நடக்காது. ஸோ நம்ம நியூ சிலபஸ் படி உங்களுக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.